ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டைல் பை அன்சர் வித் சேனல். இன்றைக்கி 40 சைஸில் 2 லைனிங் ப்ளவுஸு கட்டிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணிக்கலாம். பேக்கோடைய அளவு வந்து எனக்கு 22 வந்தது. 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி 21.5க்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் 1.5 இன்ச்சுக்கு கீழே மடிக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் ஹைட்டு வந்து மார்க் பண்ணுறேன். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். வேஸ்ட் சைஸு என்ன வருதோ டாட்டுக்கு ஒரு 3/4 இன்ச்சு விட்டுட்டு 1.5 இன்ச்சு மார்ஜின் கொடுக்குறேன். டாட் ஒரு இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். பேக் நெக்கு சைஸு அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அந்த அளவு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சைடுடைய அளவு மார்க் பண்ணிக்கலாம். சைடு அந்த ஜாயிண்ட் வருது இல்லையா, அந்த ஜாயிண்ட்லேருந்து ஒரு கைடு அளவு எக்ஸ்ட்ரா மேலே கொஞ்சம் தூக்கிட்டு நம்ம வந்து மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இருபத்தொன்னுனாக்கா 10.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சு மார்ஜின் கொடுக்குறேன். பேக் நெக்கு வந்து பா நெக்கு. அளவு ப்ளவுஸில் என்ன வருதோ அதை அப்படியே நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு மார்க் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸில் த்ரெட் பைப்பிங் இருக்குது. நம்மளும் த்ரெட் பைப்பிங் தான் ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். த்ரெட் பைப்பிங் ஸ்டிச்சிங் வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஷோல்டருக்கு மார்க் பண்ணிட்டோம். ஸ்ட்ரெயிட் லைனு ஆமோல் ஸ்கேலில் ஷோல்டருக்கும் ஆமோலுக்கும் நெக்கும் ஒட்டினா மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து பேக் நெக்கு வந்து பேட்டர்ன் போட்டோம். பேக் டாட்டுக்கு ஒரு 3.25 இன்ச்சுக்கு ஹைட்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம். சிம்பிளாக கட்டிங் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நேச் போட்டுக்கலாம். ஊசியில் குத்து போட்டோம்னாக்கா தைக்கும்போது நமக்கு அடையாளம் ஈஸியாக இருக்கும். இது வந்து யோக் பீஸு. இது அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் நம்ம வந்து கட்டிங் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து டபுள் ஃபோல்டு அப்படியே போட்டிருக்கேன். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். அது அன்னிவனாக இருக்கிற பீஸை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு எடுத்துருக்கோம். ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணுறேன். ஸ்லீவ் ஹைட்டு மார்க் பண்ணுறேன். ஸ்லீவ் ஹைட்டு 11 இன்ச்சு இருக்குது. அதை அப்படியே நம்ம வச்சிடலாம். அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து மார்க் போட்டுக்கலாம். ஸ்லீவுக்கு சென்ட்ரு இந்த மாதிரி 4 பக்கமும் நம்ம வந்து மார்க் பண்ணோம்னாக்கா அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து ஸ்லீவ் கிடச்சிரும். கவர் தட்டு 3/4 இன்ச்சுக்கு எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லீவுக்கு சின்ன ஜாயிண்ட் இருக்குது. அது தைக்கும்போது நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸ்லீவை சிம்பிளாக கட்டிங் பண்ணி எடுத்துடலாம். ஸ்லீவுக்கு சென்டர் ஒரு அர்க்காத்து.
3/4 இன்ச்சு கவர் தட்டு எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட்டு கட்டிங் பண்ணுறதுக்கு பேக்கை போட்டிருக்கேன். இது வந்து கிராஸ் கட்டிங்கு. பேக் நெக்கு ஒட்டின மாதிரி நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். ஷோல்டருக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். பாருங்கள், ஃப்ரண்ட்லேயும் வந்து பானைக்கு தான் வருது. ஸோ ஷோல்டர்லேருந்து ஃபஸ்ட்டு கொக்கி வர்ற இடம் வரைக்கும் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு போட்டுக்கலாம். பானைக்கு ஸ்கேலால் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு சேர்த்துக்கலாம். கொக்கி வர்ற இடத்துல டாட்டுக்கு இடம் விட்டுட்டு நம்ம வந்து கைடு அளவு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணி எடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டு அடையாளத்துக்கு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். ஏன் அந்த 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விடுறோம்னாக்கா, ஸ்லீவ் ஏற்றும்போது நமக்கு டாட் வரும் இல்லையா? ஸோ அதுக்காக 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நம்ம அளவு ப்ளவுஸ் பிரகாரமாக தான் நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து அந்த மெயின் டாட்டுக்கு சென்டர் பிடிக்கிறதுக்காக ஃப்ரண்ட் பகுதியிலேருந்து வச்சு ஒரு மார்க் பண்ணுறோம். நமக்கு சென்டர் கிடச்சிச்சு. இப்போ ஷோல்டர்லேருந்து இறக்கத்துக்கு மார்க் பண்ணுறேன். ஷோல்டர்லேருந்து ஃபஸ்ட்டு மார்க்கு, அப்படியே பிடிச்சி டவுன் மார்க்கு. சைடு மார்க்கு 1/2 இன்ச்சு டாட்டுக்கு இடம் விட்டுட்டு மார்க் பண்ணுறோம். 1/2 இன்ச்சு மார்ஜின். சைடு அளவு வந்து என்ன அளவு வருதோ யோக் பீஸ் தவிர்த்துட்டு நம்ம வந்து எங்கே முடியுதோ அங்கே வந்து மார்க் பண்ணுறோம். ஷேப்பு நம்ம கொடுத்துடலாம். ஷேப் பிரகாரமாக கட்டிங் பண்ணிக்கலாம். சைடு அர்க்காத்து பாருங்கள், சென்டருடைய டாட்டு அர்க்காத்து போடுறான். சைடு ஃப்ரண்ட்டு மெயின் டாட்டு எல்லா இடமும் அர்க்காத்து நம்ம போட்டாச்சு. ஊசியில் நம்ம வந்து நேஷ் பண்ணிக்கலாம். இப்போ மெயின் டாட்டுக்கு நம்ம வந்து அளவு ப்ளவுஸில் என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதை வச்சு நம்ம வந்து அர்க்காத் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஊசியில் குத்து போட்டுக்கலாம். தைக்கும்போது நமக்கு வந்து அடையாளம் தெரியும். ஸோ அந்த ரீசன்னால் இப்போ பாருங்கள், மெயின் டாட்லேருந்து சைட் டாட்டுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணோம்னாக்கா ஃப்ரண்ட் வந்து லூஸு டைட்டு எதுவும் இல்லாமல் பர்ஃபெக்டாக செட் ஆகிடும். ஷோல்டர் ஜாடுற கம்ப்ளைண்ட்டு
ஃப்ரண்ட்டு லூஸு, ஃப்ரண்ட்டு செட் ஆகலை, ஷேப் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு அந்த சைட் டாட்டுக்கும் இந்த மெயின் டாட்டுக்கும் குத்து போட்டு நம்ம தைச்சோம்னாக்கா பர்ஃபெக்டாக செட் ஆகிடும். மார்ஜினுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடில் நீங்கள் வந்து கட்டிங் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக செட் ஆகிடும் ப்ளவுஸு. இந்த வீடியோவில் எதனா டவுட்ஸ்னால் நீங்கள் தாராளமாக எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்டைல் பை அன்சர் ஃபெதர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.